வலகத் கலக்னாக்கும், நிச்சயமாக நாமே உங்களை படைத்தோம். சும்ம சவ்வர்னாக்கும், பின்பு நாமே உங்களுக்கு உருவம் கொடுத்தோம். சும்ம குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம, பின்பு நாம் மலக்குமார்களிடத்திலே நீங்கள் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று கூறினோம். ஃபஸஜது, எல்லா மலக்குமார்களும் அந்நேரத்தில் சஜிதா செய்தார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. லம் யகுன் மினஸ் சாஜிதீன், அந்த இப்லீஸ் அவன் சஜிதா செய்யக்கூடியவர்களில் ஒருவனாக அவன் ஆகியிருக்கவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்றான். வலகத் கலக்னாக்கும் சும்ம சவ்வர்னாக்கும், உங்களை படைத்தோம், அதற்கு பின்னால் உருவம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். இதில் அல்லாஹ் தஆலா பன்மையா சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் சொல்லல. ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான் என்று தஃசீர்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதுகுத்தண்டில் கியாமத்து நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் பிறப்பார்களோ எல்லோரும் அவர்களுடைய முதுகுத்தண்டில் தான் இருந்தோம். எனவே அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களையும் ஒன்று சேர்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து சொல்கிறான், வலகத் கலக்னாக்கும், உங்களை படைத்து. அல்லாஹ் தஆலா அதற்கு பின்னால் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், கலக்து பியதைய, தனது கையால் அல்லாஹ் தஆலா உருவம் கொடுத்தார். ஒவ்வொரு உலகத்துல கோடான கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் தனித்தனி முக அமைப்பு, எல்லோருக்கும் தனித்தனி உடல் வாகு. ஒருவர் குட்டை, ஒருவர் வெட்டை, ஒருவர் சிவப்பு, ஒருவர் கருப்பு. இவ்வாறு அல்லாஹ் தஆலா வெவ்வேறான உடல் அமைப்புகள், அதுபோன்று எல்லோருக்கும் வெவ்வேறான முக தோற்றங்கள். இத்தனை பல்லாயிரம் கோடி படைப்புகளை படைத்த ரப்பு ஒவ்வொருவருக்கும் தனி முகம். எனது முகத்தை போல இன்னொரு முகம் அல்ல. இவ்வாறு அல்லாஹ் தஆலா கோடான கோடி படைப்புகளை படைத்து அல்லாஹ் சொல்றான், கலக்து பியதைய, எனது கையால் நான் படைத்தேன். நான் அல்லாஹ் சொல்றேன், நானே உருவம் கொடுத்தேங்கிறான். நமக்கான இந்த உடல் உறுப்புகள், முகத்தில் உள்ள இந்த உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவால் ஏற்படுத்தப்பட்டது. அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டு உருவம் கொடுத்து விட்டு அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். ஆனால் சஜிதா என்பது அது எவ்வாறானது? அல்லாஹ் தஆலா இந்த படைத்து உருவம் கொடுத்து இந்த ரூஹ் ஊதல, அதாவது களிமண்ணால் அல்லாஹ் தஆலா படைத்து அதற்கு உருவம் கொடுத்து இன்னும் அதுக்கு உயிர் வரல. அல்லாஹ் சொல்றான், வனஃபஸ்து ஃபீஹி மின் ரூஹிஹி, அல்லாஹ் தஆலா அவன் சொல்றான், நான் ரூஹ் ஊதினேன். அவனுடைய ரூஹில் இருந்து அல்லாஹ் தஆலா ரூஹை ஊதினான். ரூஹ் ஊதப்பட்டவுடன், இந்த ரூஹ் ஊதப்படுறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவம் இந்த சம்பவம் என்னது? சும்ம குல்னா லில் மலாயிகத்தி, அந்த மலக்குமார்களுக்கு நாம் கூறினோம், கட்டளையிட்டோம், உஸ்ஜுது, நீங்கள் எல்லோரும் லி ஆதம, ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள். மற்ற மலக்குமார்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆசா பாசங்கள் எதுவும் கொடுக்கப்படாத காரணத்தினால் அவர்கள் அல்லாஹ் சொன்னதை அவ்வாறே கேட்கும் போட்டு அவர்கள் சஜிதா செஞ்சாங்க. அந்த இடத்துல என்ன பேசல அவங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே, நீ மட்டும்தான் சஜிதாவிற்கு தகுதியானவன், நீ என்ன யாருக்கோ சஜிதா செய்ய சொல்ற, நாங்க எப்படி சஜிதா செய்யறது, அதெல்லாம் முடியாதுன்னு பேசுற. உண்மையிலேயே அடிமைத்தனம் என்பது, அல்லாஹ்விற்கு அடிமைத்தனம் என்பது என்னன்னா, அல்லாஹ் சொல்றதை ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் அவ்வாறே செய்வதுதான். இதுதான் மலக்குமார்களுடைய பண்பு, இதுதான் நபிமார்களுடைய பண்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா பாலைவனத்துல புள்ளைய விட சொல்லும் பொழுது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கல, அறுக்க சொல்லும் பொழுது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கல. இப்ப நம்மகிட்ட நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்ததற்கு பின்னால் இது எதற்கு, அது எதற்கு, மாற்று விஷயங்கள் இது எப்படி இருக்கு என்று நாம் கேள்வி கேட்கிறோம், வியாக்கியானம் பேசுறோம். அறிவு வளர்ந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏன் சஜிதா செய்ய சொன்னா தெரியுமா? அதுக்கு விளக்கங்கள் வருது. சூரத்து பக்ரால நம்ம அதனுடைய விளக்கங்களை பார்த்தோம். வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா சும்ம அரலஹும், அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா விதமான பெயர்களையும் இல்முகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்துதான் அல்லாஹ் தஆலா உலகத்துல படைச்சான். எனவே தான் அவர்கள்ட்ட கொடுக்கப்படாத, மற்றவர்களுக்கு கொடுக்கப்படாத மகத்தான இல்மு, மார்க்கத்தினுடைய ஞானம், உலகத்தினுடைய எல்லா விதமான கண்டுபிடிப்புகள் தான் இருக்குது இல்ல,
அணு, மூலக்கூறு, உலகத்துல மேல பறக்கக்கூடியது, பூமிக்கு கீழே உள்ளது, எல்லாமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாம கிடையாது. ஏன்னா நம்மள அவங்களுடைய பிள்ளைகள் தான். இப்பதான் ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு அறிவியல் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டா, உங்களை விட உங்களது தந்தையார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாவற்றையும் நம்ம கற்றுக் கொடுத்தோம். உலகத்தின் எல்லா எண்ணும் அவங்கள்ட்ட இருக்கு. எனவே அல்லாஹு தாலா ஏன் சஜிதா செய்ய சொன்னான்னு தஃசீரில் வருது, அவர்களுக்கு அல்லாஹு தாலா இல்மை கொடுத்தான். எனவே நீங்கள் சஜிதா செய்யுங்க. இந்த சஜிதா எப்படிப்பட்ட சஜிதா? அல்லாஹ்வை வணங்குவது மாதிரியான சஜிதாவா? இல்ல, பணிவுக்கான. அல்லாஹு தாலா ஒரு ஏவல் ஏவுகிறான், நீங்கள் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள், நான் ஒரு புனிதமான ஒரு படைப்பை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு படைப்பை படைச்சிருக்கிறேன், நீங்க என்னுடைய அந்த படைப்பை போற்றும் வகையில் நீங்கள் பணிவுக்கான சஜிதா. இதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குவதல்ல நோக்கம், நான் சொல்வதை நீங்கள் செய்கிறீர்களா என்று பார்ப்பதுதான் நோக்கம். அதுல எல்லா மலக்குமார்களும் அதுல சஜிதா செஞ்சாங்க. அவங்க எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க. இல்ல இப்லீஸ். இல்ல இப்லீஸ்ங்கிறவே மலக்குமார்களுடைய இனம் கிடையாது. ஆனா அல்லாஹ் தஆலா அவங்க அந்த இப்லீஸ மலக்குகளோடயே சேர்த்து சொல்றான் அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. இப்லீஸ் அவன் அவ்வளவு பெரிய இல்மு படைத்தவன், அவனுக்கும் இல்மு இருக்குது. அதாவது ஒரு தாய் தந்தையருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், அல்லாஹ்வை இப்படி கற்பனை செய்யக்கூடாது. ஒரு தாய் தந்தையருக்கு முதல்ல ஒரு குழந்தை இருந்து ரெண்டாவது ஒரு குழந்தை வரும் பொழுது, முதல் குழந்தைக்கு இரண்டாவது குழந்தை மீது தாய் தகப்பன் பாசம் காட்டும் பொழுது ஒரு விதமான பொறாமை ஏற்படும். ஒரு பொறாமை ஏற்படும். நம்மளை விட்டுட்டு இங்க இப்லீஸுக்கு என்னன்னா, அவன் வணங்கி இபாதத்து செஞ்சு அவன் எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் செஞ்சு அவன் சஜிதா செய்யாத இடம் கிடையாது. அவனுடைய பெயர் அஸாஸீல், ஈமானின் உறுதிமிக்கவன் அர்த்தம். அவன் பேரை பாருங்க. அல்லாஹ் தஆலா இப்லீஸின் பேர் வர்றதுக்கு முன்னாடி அவன் பேர் என்னது? ஈமானில் உறுதிமிக்கவன் அப்படின்னு அவன் பேரு. எதனால அழிஞ்சு போனா அதனுடைய அந்த வரலாறை அல்லாஹ் தஆலா நாளைய தினம் ஆயத்துல சொல்றான். ஃபுல்லா ஒரு 2-3 பக்கங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் அவர்கள் பழத்தை சாப்பிட்டதை பற்றியும் இந்த இப்லீஸை பற்றியும் தான் வரலாறுகள் வரும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அந்த ஆயத்தை பார்ப்போம். ஏன் சஜிதா செய்ய சொன்னார்கள்? அவனுக்கு அது இல்மு இருந்துச்சு, ஆனால் அதை விட அதிகமான இல்மை அல்லாஹ் தஆலா மனித வர்க்கத்துக்கு கொடுத்தான். அதனால அல்லாஹ் சொல்றான், வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம். நம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டுமல்ல, அவர்களது பிள்ளைகளாகிய நம்மளையும் அல்லாஹ் தஆலா கண்ணியம் செய்திருக்கிறான். குர்ஆனினுடைய ஆயத் எவ்வளவோ மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இல்மு நீங்கள் சஜிதா செய்யுங்கள். எனவே இந்த இல்மை மதிப்பதற்கு அதுதான் நம்மளுடைய வாழ்வினுடைய உயர்வுக்கு காரணம். இல்மை மதிப்பதுனா என்னது? இல்முடையவர்களை மதிப்பது. உதாரணத்திற்கு இன்னொரு சம்பவம் ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது அந்த அசா கீழே போட்டா பாம்பா மாறும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு 9 அத்தாட்சிகளை, அற்புதங்களை கொடுத்திருந்தான். அதாவது தங்களது பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு எடுத்தாங்கன்னா அந்த கை அப்படியே பளிச்சுன்னு பிரைட்டா மாறிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வானத்துல இருந்து அல்லாஹ் தஆலா உணவு பண்ணத்தை இறக்குனது, இவ்வாறு பல்வேறு அற்புதங்களை கொடுத்திருந்தான். இப்போ ஃப்ரௌண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், கால இன்னமா அன ரசூல் ரப்பி, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொன்னா, உடனே மலக்கு அவன் அவனுடைய சூரியக்காரர்களை எல்லாம் கூப்பிட்டான். ஃபலம்மா ஜா ஸஹரத்து கால லஹு மூசா, இந்த சூரியக்காரங்கள்லாம் வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மதிப்பு கொடுத்தாங்க. அவங்க சூரியக்காரங்களாம் அவங்க அசத்தியத்துல தான் இருந்தாங்க. அவங்க என்ன மதிப்பு கொடுத்தாங்கன்னா, கால அல்கு ஃபலம்மா அல்கு யா மூசா, காலியா மூசா இம்மா அன் துல்கிய வ இம்மா அன் நகுன அவ்வல மன் அல்கா. நீங்க குச்சியை போடுறீங்களா? எல்லாரும் அவங்க கையில இருந்த குச்சியை கீழே போட்டாலும் அது பாம்பா மாறிச்சு. சூரியக்காரங்க போட்டோம்னா அது பாம்பா மாறிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட அந்த குச்சி ஒட்டுமொத்தமா பெரிய பாம்பா மாதிரி எல்லா பாம்புகளையும் முழுங்கிருச்சு. இதுதான் குர்ஆனினுடைய வரலாறு. என்னன்னா, அவங்க அந்த குச்சியை போடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய தூதர். எனவே அதுக்கு மதிப்பு கொடுத்து என்ன கேட்டாங்கன்னா, நீங்க குச்சியை போடுறீங்களா இல்ல நாங்க போடட்டுமான்ட்டு அவங்கள்ட்ட ஒரு அனுமதிக்கான ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு இல்முக்கு மரியாதை கொடுத்தாங்க. ஆனா அவங்க ஈமான் கொள்ளல. அல்லாஹ் அதன் காரணத்தினால் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பாம்புகளை எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய குச்சி நுங்கிருச்சு. அதை பார்த்த உடனே அல்லாஹ் தஆலா அந்த எல்லா சூனியக்காரர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தான். பாக்கியத்தை தந்து எல்லாரும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரியா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க.
எல்லா சூனியக்காரங்களும் சஜிதால விழுந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ரப்பி மூசா ஹாரூன், நாங்கள் மூசாவினுடைய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ரப்பையே நாங்கள் ஈமான் கொள்கிறோம். அங்கதான் அவன் தான் எங்க எல்லாருடைய ரப்புன்ட்டாங்க. இதுக்காக வேண்டி என்ன செஞ்சாம எல்லாத்தையும் மாறுகால் வாங்கினான் எல்லா சூனியக்காரங்களையும். எனக்கு சப்போர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிறீங்களா? ஏன் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அந்த ஈமானுடைய பாக்கியத்தை தந்தான்னு தஃசீரில சொல்லும் பொழுது அவர்கள் அந்த இல்முக்கு மரியாதை கொடுத்தாங்க. என்ன இல்முக்கு? நீங்க குச்சி நீங்க போடுறீங்களா, நாங்க போடட்டுமான்னு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த இல்முக்கு மரியாதை கொடுத்தாங்க பாருங்க. எனவே அவர்களுக்கு அல்லாஹ் தாலா ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தாங்க. எனவே இந்த இடத்துல அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்ய சொல்வதும் சிரம்படியை சொல்வதும் அவர்களுடைய இல்முக்கு உண்டான மரியாதையை தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தாலா இறைவனுடைய ஸ்தானத்திற்கு போய் நிறுத்தவில்லை என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய மிக தெளிவான கருத்து. அல்லாஹ் தாலா சொல்ற ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸ் சஜிதா செய்ய மறுத்தான். லம் யகும் மினஸ் சாஜிதீன், அவன் சஜிதா செய்யக்கூடியவர்களில் ஒருவனாக இல்லை. அதற்கு அடுத்து அல்லாஹ் தாலா இப்லீஸ்ட பேசிய பேச்சுக்கள், அதற்கு பின்னால் இப்லீஸுக்கு இறைவன் கொடுத்த தண்டனைகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆயத்துகளில் பார்ப்போம். இந்த ஆயத்துகளில் இருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகத்தை